அதிகாரம் 36 25-26 வரை பார்ப்போம். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நாகலான விக்கிரங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். ஆமென். இந்த நாளில் கர்த்தர் பார்த்தீங்களா, நம்மளை சுத்தம் பண்ணுகிறார். நம்மில் இருக்க எல்லா தீங்குகளையும் அவர் சுத்திகரிக்கிற தேவனாயிருக்கிறார். உங்களுடைய நவமான இதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இதயத்தை உங்கள் மாம்சத்தில் இருந்து எடுத்து போட்டு சதையான இதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். கல்லாக இருக்கிறோம் இல்லையா, கல்லான இதயம், எதை குறித்தும் வருத்தம் அடையாத, யாரை குறித்தும் கவலைப்படாமல் சுயநலமாக இருக்கிற இதயம், அப்படிப்பட்ட இதயங்களை கல்லான இதயத்தை எடுத்து சதையுள்ள இதயமாய் மாற்றுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்ய பண்ணுவேன். ஆமேன். நம்முடைய இதயத்தை மாற்றி ஆண்டவர் சொல்கிறபடி, அவர் கட்டளை கொடுக்கிறதுபடி நம்மை நடக்கவும் செய்யவும் அவர் நம்மை மாற்றுகிறார். இந்த நாளிலே நீங்களும் தேவன் வார்த்தைக்கும் தேவன் செயல்களும் நடக்கும்போது தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது. அப்படி அவர் பேச்சை மிஞ்சி நீங்கள் வேறு பாதையில் சென்றாலும் உங்களை மாற்றவும் உங்களை உருவாக்கவும் அவருக்கு லேசான காரியம். அவர் நினைத்தால் வணங்காதவர்களை வணங்க வைக்க முடியும், நடக்காததை நடக்க வைக்க முடியும், முடியாத காரியத்தை முடிக்க வைக்க முடியும். தேவன் சித்தம் இல்லாமல் உலகில் ஒன்றும் செயல்படுவதில்லை. தேவனே வல்லமை உள்ள தேவன். ஆமென்.